அவர் கொடுத்தாரு. அந்த விசுவாச நம்பிக்கை வந்தது. இன்னைக்கு அந்த விசுவாசத்துல சரியாக இருக்க பொருளாதாரத்தில் ஒரு குறைவு இருக்காது. நிறைவான மூன்றாவதாக நெருப்புகளை நெருப்பு. இதோட நம்ம முதலாவதாக லேசனத்தை வச்சுதான் 3 வருஷமா நான் பண்ணேன். சகதாரே அதுதான். ஆனா வார்த்தைகள் வித்தியாசம். இது வசனம் இந்த குறிப்பாக வார்த்தைகள் விதமாக. மூன்றாவதாக ஸ்தோத்திரம் நிரப்புகிறத ஸ்தோத்திரம். யோவான் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். 13வது வசனம். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வைத்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். 12 கூடைகளை நிரப்பினார்கள். அதாவது எல்லாவற்றினாலும் நிரப்பு நிரப்பு. சத்தமானேலியா சொல்லுவோம். சொல்லுங்க, எல்லாவற்றினாலும் நிரப்புகிற. அப்ப நிரப்புகிற எத்தனை கூட? 12 கூடைகள் வார்கோதுமை அப்பனால் எது செய்தார்கள்? நிரப்பப்பட்டார்கள். இந்த நிரப்பப்படுவதற்கு உதவி செய்தது ஆண்டவராகிய இயேசு. ஸ்தோத்திரம். 7வது வசனத்தை வாசிப்போம். 7வது வசனம். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களை இவர்களுக்கு போதாது. அதாவது 200 பணத்துக்கு அப்பங்கள் வாங்கினால் இவர்களுக்கு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, போதாது. நம்ம ஏதாவது போதும்னு சொல்லியிருக்கோம். எதையாவது போதும் ஏக்கர் கணக்கில் நல்லா சொல்லுங்க. உங்களுக்கு 100 ஏக்கர் நிலை எல்லாம் 50 ஏக்கர் நிலம் இருந்தாலும் போதும். எத்தனை சென்ட் இருந்தாலும் போதாது. எத்தனை ஏக்கர் இருந்தாலும் நம்ம சாகும் போது நமக்கு கிடைக்கும் ஏக்கர் எத்தனை? அத்தனை ஏக்கரை நம்ம போட்டு சோதரம் நம்மள கூட போட்டுதான். இயேசு செய்த அற்புதத்தை கண்டார். அவர் சொல்ற போதாது, ஏதாவது நீங்க போதுன்னு சொல்லு. எத்தனை பவுன் நகை, எத்தனை புடவைகள் இருக்கட்டும், காலையில எங்கேச்சு ஆராதனைக்கு வர்றதுக்கு முன்பதாக இந்த புடவையை செலக்ஷன் பண்ணதுக்கே ஒரு 15 நிமிஷம். ஏன்னா பீரோ முன்னாடி நின்று போன வாரங்களை அதுக்கு முந்தின வாரங்களை எதை கட்டணுமோ, இந்த வாரங்களை எதை கட்ட, இது சிந்தனைக்கு கொண்டு வந்து இதை எடுத்து கட்டதுக்கே போதும். அதுக்கு டீச்சர்ஸ்மா இருக்காங்க. அவங்களுக்கு டெய்லி ஒன்று கட்டாங்க. அப்பா அர்த்தமா சாப்பிட்டு சொல்றல நமக்கு பிரச்சனை. சில நேரங்களில் ஒரு வெள்ளை பேக்கை போட்டு 3 மாடல் சட்டை போட்டு இல்லாம இல்ல சோதர கட்ட நல்லது. போதாது, போதுன்னு சொல்றது என்னது? வயிறு நிறைஞ்சிட்டா சில நேரங்கள் அன்பா சொல்வாங்க மனைவி, பிளீஸ் அத்தா, பிளீஸ் அத்தா, எனக்காக ஏண்டானா விடுவான் நாட்டு டென்ஷன் ஆகி போதாதுன்னு சொல்ல சோறு ஒண்ணுதான். வயிறு நிறைஞ்சா போதாது அவர் சொல்ற போதாது. அறிக்கைக்கிற வாசிங்க, அறிக்கைக்கிற வாசிங்க. அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனும் ஆகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே
இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம். அவன் போராடுன்னு சொல்றான். ரெண்டு ஒண்ணு. அவன் போராடுன்னு சொல்றான், இவன் சொல்றான் எம்மாத்திரம். எத்தனை அப்பம்? 5 அப்பா 2 மீன் இருக்கு. இது இவர்களுக்கு எம்மாத்திரம். இயேசு ஜனங்களை உட்கார வைக்கவில்லை என்றால் அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதா இருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேரா இருந்தார். புருஷர்கள் மட்டும் எத்தனை பேரு? சத்தமா சொல்லுங்க. 5000 பேர். அப்பா 5, மீன் 2, போராடி எம்மாத்திரம். ஆனா ஆண்டவர் என்ன செய்தாரு? அந்த அப்பத்தை எடுத்து உத்திரம் பண்ணி சத்தமான ஸ்தோத்திரத்தின் நிமித்தமாய் கிருபை நம்முடைய நாவல போராது என்ன இடம் வரும்போது ஸ்தோத்திரம் பண்ணும் போது அது நிரப்புகிற தேவனாக எப்போது நம்முடைய வாயில புதிவுதான். ஒரு காலத்துல தான் நான் ஐயா அப்பா ஐயா அப்பா ஐயா அப்பான்னு சொல்லி அது விளங்கிக்கணும். ஐயா அப்பான்னா ஐயா அப்பா வழங்கலன்னா ஒரு நாள் வழங்க. ஆனா இன்றைக்கு அமேலியா சோத்திரம் என்று போடும் போது நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். பல நேரங்கள்ல ஆண்டவர் அப்பத்தை எடுத்து அவர் வானத்தை அண்ணா நம்ம வீட்டுல 4 ஆப்பம் வச்சிருந்தா நம்ம என்ன செய்யணும்? அதுல 4 ஆப்பம் வச்சிருக்கோம். முதல்ல எத்தனை ஆப்பம் இருக்கு? அந்த இயேசு அப்பத்தை எடுத்து அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி வேகமா அது கேட்கிற வாசி ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். நல்ல கவனிங்க. எப்படி கொடுத்தார்? வேண்டிய மட்டும் கொடுத்தார். எத்தனை அப்பம், எத்தனை மீன், எத்தனை வேறு, எப்படி கொடுத்தாரு? நம்ம தெய்வத்தை போல வேண்டிய மட்டும் கொடுக்கிற ஒரு நல்ல தெய்வம் பூமியில ஒரு தெய்வம் அல்ல, ஒரு மனுஷனும் அல்ல. வேண்டிய மட்டும் இருக்கிறது. ஆண்டவர் இந்த வருஷத்தை வேண்டிய மட்டும் வேண்டிய மட்டும் தருவார். தாராளமாய் தருவார். 5 அப்ப 2 மீன் சொன்னா வேண்டிய மட்டும் அப்படி சொல்லுவோம். பாக்க நீங்க ஒரு 500 பேர் வந்திருக்கேன்னு கணக்கு வச்சுக்கோங்க. 500 பேர் வந்துருக்கீங்க. கூட்டம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு சாப்பாடு ரெடி பண்ண ஒரு 500 பேர் வந்திருக்கீங்க. கூட்டம் முடிஞ்ச உடனே அந்த 500 பேருக்கு ஒரு சாப்பாடு ரெடி பண்ணி அப்படியே வச்சுக்கோ. ரெடி பண்ணல, நல்லா கவிங்க உட்காந்துடாதீங்க. ரெடி பண்ணல, ஒரு 500 பேருக்கு சாப்பாடு கூட்டம் முடியுதுக்குள்ள, ஆராதனை முடியுதுக்குள்ள ஒரு 300 பேர் எக்ஸ்ட்ரா, ஒரு 300 பேர் எக்ஸ்ட்ரா. அப்ப எத்தனை பேர் ஆச்சு சொல்லுங்க? 800 பேர் ஆச்சு. ஆனா ஆயத்தம் பண்ணதுக்கு எத்தனை பேர் வந்தது? எத்தனை பேர் சொல்லுங்க? 800 பேர். எப்போ பாஸ்டர் விட்டுருவோம், ஐயா விட்டுருவோம். நான் தான் பாஸ்டர் இப்போ வச்சுக்குவோம், அவங்களே இருக்க வேண்டாம். இப்போ சோதர பிரதர் போய் அந்த பந்தியை விசாரிப்பு நடத்துறாங்க. நான் பாஸ்டர்கிட்ட போய் ஆயத்தம் பண்ணது இருக்கிறது 500 பேர் வந்திருக்கிறது 800 பேர். வேண்டிய மட்டும் கொடுங்க சொல்லுவேனா?
நம்ம தெய்வத்தை போல ஒரு நல்ல தெய்வம், ஒரு பெரிய தெய்வம் கோவில் எங்க இருக்கு? நம்ம அப்படித்தான் தெய்வம். ஆயுதம் பண்ணிட்டு இருக்கு 500 பேர், வந்ததுக்கு 800 பேரு. ஆனா பார்த்து வைக்கிறதுல பல விதங்கள். நான் சில நேரங்களில் அன்பின் விருந்து, ஐக்கிய விருந்துக்கெல்லாம் மீட்டிங்களுக்கு கூப்பிடுவான். சிவகாசியில் பாஸ்டர் கிளாரன்ஸ் அதோட 13வது ஆண்டுல ஒரு ஐக்கிய விருந்துக்கு கூப்பிடலாம். அன்பின் விருந்து சொல்றாங்க. சில இடங்கள்ல அந்த அன்பின் விருந்து அன்பின் விருந்தா மாறி. ஏன்னா சொல்றேன், இப்போ பார்த்து வைக்கிறது, இப்போ மட்டன் வருது, அப்புறம் மனைவி மகா பார்த்து ஏட்டாப்புல 2 பேர் ஏ அப்பா அங்க பாருங்க. எல்லாருக்கும் சரிசமமா வைக்க வேண்டிய மட்டும் எத்தனை மீன், எத்தனை பேரு இப்படி விழுந்தாரு. அடுத்து திருப்தியா சாப்பிட்டாங்க. எப்படி சாப்பிட்டாங்க? அம்மா ஆண்டவரை போல திருப்தியாய் கொடுக்கிற தேவன், திருப்தியாய் சாப்பிட்டாங்க. அந்த எனக்கு ரொம்ப பிடிக்காத வசனம். சில வசனங்களை நான் ஞாபகம், நான் ஞாபகம் இல்லாதனால வேகமா போடுறேன். நான் கொஞ்சம் அதிக பிரச்சனையாக அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒன்றும் சேதமாய் அடுத்த சொல்றார் பாருங்க, ஒன்றும் சேதமாய் போகாது. அடுத்த சொல்ற சேதத்தை பாருங்க. நான் இதோட முடிச்சேன். நம்ம கல்யாண வீடுகளுக்கு போறோம். ஹால்ல டைனிங் சேர், பிரியாணி போட்டு வருது ஹாலுக்குள்ள. அந்த ஹால்ல போட்டு பேசணும். வந்த உடனே என்ன நினைப்போம்? நம்ம தமிழ்ல சொல்லுங்க, மதுரை தமிழ் என்ன இருக்கு? நான் கனவே தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரியாணி வாசம் அடிச்சோம். உள்ளத்துல என்ன நினைப்போம்? இன்னைக்கு ஒரு ஒரு நினைச்சிட்டு உட்கார்ந்து நம்ம எந்திரிச்சு எல்லாம் லூஸ் பண்ணியாச்சு. அவர் போதித்திருக்கிறார். அதன் படி செய்வோம். ஏன் நிரப்பதில்லை? பாஸ்டர் வேட்டன் கம்பளம் வந்து வருது, வா வருது, வா வருது, வா. அநேக காரணங்கள் உண்டு. சோதனை யூஸ் பண்ணியாச்சா? எல்லாத்தையும் யூஸ் பண்ணியாச்சு. சோதரன் பிரியாணி எங்க இருக்கு? சோதரம் எந்திரிச்சாச்சு, யூஸ் பண்ணியாச்சு. உங்க பிடிக்க சாப்பிடுறீங்க. பிரியாணி எங்க இருக்கு? எனக்கு அடுத்த வேலை பிரியாணி வைக்கிறாங்க. அது வரைக்கும் நான் சும்மா இருப்பேன். உதாரணத்துக்கு ஐயா எனக்கு அந்த பக்கத்துல பந்தியில இருக்காங்க வச்சுக்குவோம். நான் இங்க இருக்க பிரியாணி எங்க இருந்து வருது, எனக்கு அடுத்த வேலை வைக்கிறாங்க. அது வரைக்கும் நான் சும்மா இருப்பேன்.